வணக்கம் நண்பர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ட விதிகள்னா என்ன, அது எப்படி செயல்படுது, பலமின்மை மூலமா நாம எப்படியெல்லாம் ஏமாத்தப்படுறோம், அதிலிருந்து மீள்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத போன காணொளியில நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த காணொளியில கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுறாருங்கிறதையும், அண்ட விதிகள், கடவுள் இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது, மதங்கள் கடவுளை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான வழியை காட்டுதா, அண்ட விதிகள், கடவுள் இந்த ரெண்டையும் நாம சரியா புரிஞ்சுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா நாம பார்க்க போறோம். தமிழ் தக்கர் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளால படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுற இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், சூரிய குடும்பம், அண்டம், அண்டத்தினுடைய விதிகள், இதை பத்தி நாம முழுசா சரியா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் மாதிரியான நுண்ணுயிர்கள்ல தொடங்கி ஆறறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் உயிர் வாழுது. இங்க ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு அப்படிங்கிறது மற்றொரு உயிரா இருக்குது, அதாவது மற்றொரு உயிரினமா தான் இருக்குது. ஓரறிவு கொண்ட தாவர இனங்களை ஈரறிவு கொண்ட பூச்சி இனங்கள் உணவா உட்கொள்ளுது. இது படிப்படியாக ஆறறிவு கொண்ட மனிதன் வரைக்குமே விரிவடைஞ்சு உணவு சங்கிலி அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுது. இந்த உலகம் உருவானது முதல் இப்போ வரைக்கும் இந்த இயங்கியல் நடைமுறையில தான், உணவு சங்கிலி அப்படிங்கிற இந்த அடிப்படையில தான் உலகமானது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பிடம் அத்தியாவசியம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது தாவர இனங்கள் அழிஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சிரும். பூச்சி இனங்கள் அழிஞ்சாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதே மாதிரி பறவை இனங்கள் அழிஞ்சாலும் மற்ற உயிரினங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான உயிரினங்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது அது சீர்குலைக்கப்படுது. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டு மற்ற உயிர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது படிப்படியாக பரிணாம வளர்ச்சியால இயற்கையால கட்டமைக்கப்பட்ட விதிகள். இந்த விதிகளை ஆதரிவு கொண்ட மனிதனால நினைச்சா கூட மாத்த முடியாது. அப்படி மாத்தினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் வெளிப்படுத்துது. ஆனா இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, அவர் தான் நம்மளை காப்பாத்திட்டு வராரு, அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் தொடர்ந்து கண்காணிக்கிறாரு அப்படின்னு போதிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அண்டமானது ஒரு தனித்து ஒரு தானியங்கி கருவி மாதிரி தான் செயல்படுது. இப்படி சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம், மனிதனை போல உருவம் உள்ள ஒரு நபராகவோ இல்ல உருவம் இல்லாமலோ கடவுளுங்கிற ஒருத்தர் இந்த அண்டத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தை கண்காணிக்கல, கட்டுப்படுத்தல, அவர் வழி நடத்தல. ஒரு முதலாளி ஒரு நிர்வாகத்தை நடத்தும் போது அவருடைய நேரடியான கட்டுப்பாட்டிலையும் கண்காணிப்புலையும் தான் அந்த நிர்வாகம் இருக்கும். ஏதாவது ஒரு தவறு நடந்தது அப்படின்னா அந்த ஊழியர்களை அந்த முதலாளி தண்டிப்பாரு. அடுத்து தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வாரு. இந்த ரெண்டும் நடந்தா மட்டும்தான் ஒரு முதலாளியினுடைய கட்டுப்பாட்டுல அந்த நிர்வாகம் நேரடியான கண்காணிப்புல செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இங்க ஒரு அண்டமானது ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், அதிகாரத்துல இருப்பவர்கள் அதிகாரத்துல இல்லாதவர்கள், இவங்க யாருக்கும் ஒருதலை பட்சமா செயல்படாம பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் செயல்படுது. கடவுளுங்கிற ஒருத்தர் ஒரு முதலாளி ஒரு நிர்வாகத்தை தன்னுடைய கண்காணிப்புலையும் கட்டுப்பாட்டிலையும் நடத்துற மாதிரி நடத்தினா இங்க சமுதாயத்துல கொலை, கொள்ளை, போர்கள் மாதிரியான குற்றங்கள் இது எதுவுமே நடக்காது. அப்படி மீறி நடந்தா உடனடியா தண்டனை கொடுக்கப்படும். இயற்கை பேரழிவுகள் நடக்கும் பொழுது அது முன்கூட்டியே அறிவிக்கப்படும், இல்ல அது நடக்காமல் தடுக்கப்படும். இது எதுவுமே நடக்கிறது இல்லை. இந்த உலகம் உருவானது முதல் இப்போ வரைக்கும் நிறைய போர்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது, நிறைய இயற்கை பேரழிவுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது.
கும்பகோணத்துல 90க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் தீ விபத்துல இறந்து போனது மாதிரியான விபத்துகள் உலகம் முழுவதும் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எதுவுமே தடுக்கப்படுறதில்ல, முன்கூட்டியே அறிவிக்கப்படுறதில்ல. ஏன்னா கடவுள்ங்கிற ஒருத்தர் தன்னுடைய நேரடியான கண்காணிப்புலையோ இல்ல கட்டுப்பாட்டிலேயோ இந்த அண்டமானது இயங்கல. இந்த அண்டமானது வினை எதிர்வினை ஆற்றலை மையப்படுத்தி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ 2026ல கூட இந்த உலகத்துல போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எந்த நாட்டுல எந்த மதத்துக்கு இடையில போர்கள் நடந்தாலும் எந்த மதங்கள்ல இருந்தும் கடவுள் இறங்கி வந்து அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களை காப்பாத்த போறது கிடையாது. இங்க மனிதர்கள் தான் மனிதர்களை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம இந்த பிரச்சனையிலிருந்து இந்த போர்ல இருந்து விடுபட்டு வெளியில வரணும் அப்படின்னு செயல்பட தொடங்கும் போது மட்டும்தான் இந்த அண்டமானது அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய அறிவை நம்ம அதிகமா பயன்படுத்த தொடங்கும் போது மட்டும்தான் இந்த அண்டமானது நமக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நாம பிரச்சனைகள்ல மேலும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காகவும் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த அண்டமானது தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படித்தான் இந்த அண்ட விதிகள் செயல்படுது. இப்போ இங்க கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுறாரு, அண்ட விதிகள் எப்படி செயல்படுதுங்கிறத பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். இவர்தான் கடவுள், கடவுள் இப்படித்தான் இருப்பாரு, கடவுள் இந்த முறையில தான் நம்மளை காப்பாத்துவாரு, கடவுள் இந்த முறையில தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதங்கள் தங்களுக்கு தகுந்த மாதிரியான கோட்பாடுகளையும் வழிபாட்டு முறைகளையும் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா இந்த அண்ட விதிகள் அப்படிங்கிறது இந்த மதங்களுக்கு சொல்லப்படுகிற கோட்பாடுகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் எதிராகத்தான் வந்து செயல்படுது. அதாவது கடவுள் அப்படிங்கிறவர் நேரடியாக வந்து எந்த சூழ்நிலையிலையும் செயல்பட மாட்டாரு. வினை எதிர்வினை ஆற்றல் இந்த அண்ட விதிகளை மையப்படுத்தி தான் தொடர்ந்து இந்த உலகமானது இந்த அண்டமானது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதலை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடவுள் அப்படிங்கிறவர் தேவைப்பட மாட்டாரு. நாம இந்த அண்டத்தை புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். நாம நம்மளுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா இந்த எண்ணங்கள் செயல்கள் வழியாகத்தான் ஆற்றல் அப்படிங்கிறது இந்த அண்டத்தின் மூலமாக நமக்குள்ள கடத்தப்படுது. அந்த முறையில தான் நாம தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகமானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இந்த முறையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் வலிமை பெறும் பொழுது நாமளும் வலிமை பெறுவோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனும் வலிமை பெறும் பொழுது அந்த சமுதாயம் அப்படிங்கிறது வலிமை பெறும். அந்த குறிப்பிட்ட சமுதாயம் வலிமை பெறும் பொழுது அந்த நாடும் அந்த உலகமும் தொடர்ந்து சிறப்பாக செயல்படும். ஆனா இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் மக்களை தங்கள் பக்கம் வச்சுக்கிறதுக்காகவும் இல்ல தங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்காக மக்களிடத்துல சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் கடவுளால தான் இங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி நாம நினைக்கிறதுனாலதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது சரி செய்ய கடவுளாலதான் முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தானா உருவாகுது. அதனால கடவுளாலதான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நாம போறதுக்கு முன்னாடி நம்ம அண்ட விதிகளை பத்தி நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பத்தி நாம புரிஞ்சுக்க முடியும். நாம கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறதுனால கடவுள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுனால அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நமக்கு ஒரு பலம் கிடைக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கடவுளை மட்டும் நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நாம பலவீனம் அடைகிறோம். ஏன்னா அண்ட விதிகள் செயல்படுற விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. இங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நாம எந்த ஒரு செயலையும் செய்யாம கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நாம நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காது. அதுல நிறைய தோல்விகள் வந்து ஏற்படும். அதுல இருந்து மீண்டு வர முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி அடைந்த ஒரு நிலையில கூட நிறைய பேர் வந்து தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனநிலை தான். அப்போ இங்க அண்ட விதிகளை பத்தியும் கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா
நாம இதுல இருந்து வெளிப்பட்டு வெளியில வர முடியும். நீங்க தனிமையில இருக்கக்கூடிய நேரங்கள்ல அண்ட விதிகளை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. நாம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க முடியும். அதனால நாம கடவுளை மட்டுமே முழுசா நம்பி இருக்க கூடாது. நாம கடவுளை மட்டுமே முழுசா நம்பி இருந்தோம்னா நாம தோற்பதும் நாம ஏமாற்றப்படுவதும் உறுதி. இந்த உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு. அந்த மதங்களுக்குன்னு தனியா கடவுளும் வழிபாட்டு முறைகளும் இருக்கு. இதை பின்பற்றுவதனால மக்களுக்கு எந்த மாதிரியான விடயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குது, மதங்கள் எப்படி உருவானது, வழிபாட்டு முறைகள் எப்படி உருவானது, அண்ட விதிகள் இன்னும் எந்தெந்த காரியங்கள்ல எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத பத்தி இன்னும் நம்ம விரிவா நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கு. இது அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை ரொம்ப விரிவா நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.